எப்போதும் போல அலுவலகத்திற்கு சென்று வந்த ஐடி ஊழியர்களுக்கு ஒற்றை இமெயிலை அனுப்பி பணியிலிருந்து நீக்கி இருக்கிறது ஐடி நிறுவனம் ஒன்று. என்ன நடந்தது என்றே தெரியாமல் பணியிலிருந்து நீக்கப்பட்ட ஐடி ஊழியர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். கோவையை உலுக்கிய சம்பவம் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கோவை RS புரம் மற்றும் சுங்கம் பகுதியில் போக்கஸ் எடுமேட்டிக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது. அமெரிக்காவை சார்ந்த இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் அலுவலக மெயின்டெனன்ஸ் என்று கூறி ஒரு நாள் விடுப்பு கொடுத்த நிறுவன தரப்பு ஒரே மெயிலை அனுப்பி அனைவரையும் பணியிலிருந்து நீக்கியுள்ளது. இதனால் கொதித்து போன ஐடி ஊழியர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். இந்த மாதம் முழுவதும் பணி செய்ததற்கான ஊதியம் கொடுக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் என்று எந்த ஆவணத்தையும் தராமல் இந்த பணி நீக்கம் செய்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக நன்றாக சென்று கொண்டிருந்த நிறுவனம் ஒரே நாளில் இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளதால் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திகைத்த ஊழியர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். திடீரென நீக்கப்பட்டதால் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் 3 மாத கால சம்பள தொகையை பெற்றுத்தர வேண்டும், 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருபவர்களுக்கு செட்டில்மெண்ட், கிராஜுவிட்டி உள்ளிட்டவற்றை பெற்று தர வேண்டும் என கோரி அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய இளைஞர்கள் பலரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதி பரபரப்பாக மாறியது. இதுகுறித்து அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் கூறுகையில், பணியில் இருந்த கடைநிலை ஊழியர்களிலிருந்து உயர் பதவியில் இருப்பவர்கள் வரை 1000 பேர் வரை விடுவிக்கப்பட்டு இருப்பதாகவும், நடப்பு மாதத்தில் சம்பளம் மற்றும் பணி நீக்கத்திற்கான காரணத்தை தெரிவித்து அதற்கான சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்றும் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் மகாலட்சுமி. நான் ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் பிரைவேட் லிமிட்டடில் ஒர்க் பண்ணேன். திஸ் இஸ் மை ஐடி கார்டு. நான் 6.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். திடீர்னு லாஸ்ட் 24th வரைக்கும் நான் ஒர்க்லாம் நல்லபடியாக தான் போச்சு. 25th சாட்டர்டே நைட் எங்களுக்கு ஒரு கூகுள் மீட் வச்சாங்க, ஒரு கால் வச்சாங்க. அந்த காலுக்கு அப்புறமா ஒரு மெயில் வந்துச்சு, ஆஃபீஸ் கம்ப்ளீட்டடாக ஷட் டவுன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரியர் இன்ஃபர்மேஷனும் இல்லை. அரௌண்ட் 2000+ எம்ப்ளாயீஸ், அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே இப்போ ரொம்ப சஃபராக இருக்கும். இன்னும் ஒரு 2 daysல எல்லாத்துக்குமே லோன், EMI, ரெண்ட் எல்லாமே வந்துடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜான்வரி மந்த் சேலரி எங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. 5 years மேலே ஒர்க் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான கிராஜுவிட்டி அமௌண்ட் வரணும், எங்களுக்கு அது ஃபைனல் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. எதை பற்றின இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு இல்லை. ஸோ எங்களுக்கு அதை பற்றின என்ன எல்லாமே பெண்டிங்கில் இருக்கிறத பற்றின அப்டேட்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார். ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ல ஒரு 6 year ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 years மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் வரணும். அதுக்கப்புறம் PF ESI அமௌண்ட் அது என்னாச்சுன்னு தெரியல. இன்சூரன்ஸுக்காக சம்திங் கிளைம் பண்ணாங்க, அது என்னாச்சுன்னு தெரியல. ஒரு ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால நாங்கள் எல்லாருமே காம்பன்சேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜேசன், அவர் HR மேனேஜர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பரீட்சித், அவர் சீனியர் மேனேஜர். அவர் ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், டியூட்டர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் அவர் பரீட்சித்துங்கிறவர். அது போக பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் சொல்லிட்டு அவர் அவரையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அவர் எந்த தப்பு இல்லை அவர் பக்கத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா அபினவ் ரமணின்னு சொல்லிட்டு அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் நாங்க எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணோம். இப்பதான் ஒவ்வொருத்தவங்களுக்கா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் வைஸ்ல அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எல்லாருக்குமே வரணும். தென் எங்க 5 years மேல ஒர்க் பண்ணவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் வரணும், எங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் வரணும்.